morning students. Next unit 10 differential equation la first exercise la order and degree find out பண்றது பார்த்தோம். Next formation of differential equation in application problem அதை பேஸ் பண்ணி sums பார்த்தோம். Next very important formation of differential equation from geometrical problems. Geometrical problem means, for example, y square equal to 4ax parabola. Okay, இந்த parabola ஏங்கிறது தான் arbitrary constant. Y squared equal to 4x அப்படின்னு இருக்கலாம். Okay, y squared equal to 60x அப்படின்னு இருக்கலாம். y squared equal to 8x, y squared equal to minus 16x. இந்த மாதிரி இந்த a மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஏவை எலிமினேட் பண்ணோம்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷன், பரபோலாவோட ஓப்பன் ரைட்வர்ட் ஈக்குவேஷன் தெரியும். இதில் இருக்கிற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஏ. இந்த ஏவை எலிமினேட் பண்ணுறதுனால ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி சார் எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா, ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அதில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அத்தனை தடவை நீ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. நீ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா போதும். ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். y square நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2y இன்ட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ண dy by dx ஈக்குவல் டு 4a அப்படியே தான் இருக்கும். x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகேவா? அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஏவை எலிமினேட் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஒரு பஸ்ஸல்ஸ் மாதிரி தான். இதை கொண்டு அங்கே இது ரீப்ளேஸ் பண்ணோம்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேவா? ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷன்லேருந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்முலா கொண்டு வரணும்னா அந்த ஈக்குவேஷனில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், மாறிட்டே இருக்கிற கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்கோ அத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலிப்ஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. இங்கே ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு பை 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 16 அப்படி இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ இதில் 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது ஏபி. அப்போ இந்த ஏபியை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. இதில் 2 கான்ஸ்டன்ட், அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஈக்குவேஷன், அனதர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அனதர் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சிமிலர் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். என்ன டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்குன்னா செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா 2 கான்ஸ்டன்ட் இருந்தால் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருந்தால் தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். 1 கான்ஸ்டன்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.2. எக்ஸாம்பிள் 10.2. Find the differential equation of family of all straight line passing through the origin. அப்போ the family of straight line passing through origin is என்னவா இருக்கும்? ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஆரிஜினில் பாஸ் ஆகிற ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே, எப்படி இருக்கும்? ஆரிஜினில் இப்படி ஒரு லைன் போகலாம், இப்படி ஒரு லைன் போகலாம், இப்படி ஒரு லைன் இருக்கலாம். ஆல் இன்ஃபைனைட்லி மெனி லைன்ஸ் இருக்குது. ஓகேவா?
இது ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்குன்னா y ஈக்குவல் டு 2x இருக்கலாம், y ஈக்குவல் டு 3x இருக்கலாம், y ஈக்குவல் டு 4x இருக்கலாம், y ஈக்குவல் டு 6x மைனஸ் 2x இந்த மாதிரி எப்படி வேணால் அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். ஆரிஜினில் பாஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு mx, ஏன்னா y ஆக்சிஸில் கட்டே ஆகாது. அப்போ அந்த m இந்த ஸ்லோப்பு தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 2ஆக இருந்தால் அந்த லைன் இப்படி இருக்கலாம், 3ஆக இருந்தால் கொஞ்சம் இப்படி இருக்கலாம், 4ஆக இருந்தால் அப்படி இருக்கலாம், -2ஆக இருந்தால் அப்படி இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் இருக்கிற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் m மட்டும்தான். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், அப்போ இது 1ன்னு வச்சுக்கோங்க. Okay, differentiate 1 with respect to x. x base பண்ணி differentiate பண்றீங்க. y differentiate பண்ணீங்கன்னா y dash போடலாம், இல்ல dy by dx போடலாம். அப்ப dy by dx equal to mx. அப்ப m கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், x differentiate பண்ணா 1. ஓகேவா? differentiate பண்ணிட்டோம். அப்ப 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ இந்த mோட வேல்யூ dy by dx மெயின் ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சா ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டியூட் 2 in 1ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ y ஈக்குவல் டு dy by dx into x டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிடுச்சு. பாருங்க, ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷனாக இருந்ததை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். என்ன பண்ணோன்னா அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் m, அந்த ஒன் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கனால 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. அந்த 2 ஈக்குவேஷனை வச்சு எப்படியும் ரீப்ளேஸ் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். இது பாருங்க, இதோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு, இதோட பவரும் 1 தான், ஒய்யோட பவரும் 1 தான். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். ஓகேவா? கிளியராக 1 டைம் வாட்ச் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Next example 10.3 பாருங்க. Form the differential equation by eliminating the arbitrary constant a and b from the equation. Example 10.3. Solution: equation y equal to a cos x plus b sin x ன்னு கொடுத்திருக்கான். a cos x plus b sin x. இதில் அவனே சொல்லிட்டான் ஏபி தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 2 டைம் சான்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. ஏன்னா 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கனால 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 1 ஈக்குவேஷன், another டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண another ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx போடலாம், இல்லை y டேஷ்னு போடலாம். a அப்படியே தான் இருக்கும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் b அப்படியே தான் இருக்கும் கான்ஸ்டன்ட்டு. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? செகண்ட் டைம் சான்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கனால செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. y டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படியே தான் இருக்கும். சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸு, பி அப்படியே தான் இருக்கும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸு. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இது எப்படியாவது ஏபி எலிமினேட் ஆகலை, ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் எலிமினேட் பண்ணணும். என்ன பண்ணலாம் சார்? அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸை காமன் எடுத்துருங்க. ஏ காஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு பி சைன் எக்ஸு. ஓகேவா? அப்போ y double dash equal to a cos x b sin x from 1ல இருந்து yன்னு சொல்லாமா? அப்போ இது ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் yன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மைனஸ் y இந்த சைடு கொண்டு வாங்க.
y double dash plus y equal to 0. This is required differential equation. பாருங்க y double இது எப்படி எழுதலாம் இல்ல சார் இல்லனா d squared y by dx squared plus y equal to 0 னு ரீரைட் பண்ணிக்கலாம். பாருங்க 2 கான்ஸ்டன்ட் இருக்கனால செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா ஈஸியான சம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பேசிக் டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சா சம்ஸ் நீங்க ஈஸியா போடலாம். ஓகேவா ஒன் டைம் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா. Okay. Next example 10.5 பாருங்க 10.4 லாஸ்டா பார்த்துக்கலாம். 10.5 ஈஸி சம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஓகேவா 10.5 ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. Find the differential equation of family of parabola y squared equal to 4ax where a is arbitrary constant கொடுத்திருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுதான் y squared equal to the equation the equation of parabola y squared equal to 4ax இந்த a-வை பேஸ் பண்ணி தான் அந்த parabola சேஞ்ச் ஆகும். 8x இருக்கலாம் இல்ல 12x இருக்கலாம் 16x இருக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம். அப்ப அந்த a-வை எலிமினேட் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். எப்படின்னு பார்க்கலாம். அப்ப நீங்க ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இதை நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இதை ஒன்னு வெச்சுங்க. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y ஸ்கொயர்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y into y டிஃபரன்ஷியேட் பண்ண பவரை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கீங்க. 2y1 தேவையில்லை பவர் 1 தேவையில்லை. y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash ன்னு போடுங்க இல்ல dy by dx போட்டாலும் தப்பு இல்லை. 4a கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. ஓகேவா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஏவை எலிமினேட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 2க்கும் இந்த ரெண்டுக்கு கட் பண்ணுங்க 2 வந்துருமா. ஓகே அப்போ a ஈக்குவல் டு இப்போ y இன்ட்டு இதை y டேஷ்ன்னு கூட ரீரைட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு 2a. இந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ a ஈக்குவல் டு y டேஷ் பை 2. ஓகேவா a ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. அப்போ ஏவை கொண்டு போய் இன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க y டேஷ் பை 2 இன்ட்டு எக்ஸ். இந்த 4க்கு 2 கட் பண்ணிக்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y டேஷ் இன்ட்டு எக்ஸ். ஒரு y கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும் y equal to 2y dash into x. This is required equation. இதை ரீரைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேவா எப்படி y equal 2 into dy by dx into x ன்னு சொல்லலாம். இல்லை நீ y அங்கே கொண்டு போயிட்டு 0 பண்ணாலும் பண்ணலாம். 2x into dy by dx minus y equal to 0 ன்னு சொல்லலாம். அப்போ ஒன் டைம் எலிமினேட் பண்ணுறதுனால டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கனால ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. புரியுதா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. ஈஸியான சம்ஸ் எவ்வளோ கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். புரியுதா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.6 பார்க்குறீங்க. ஓகே எக்ஸாம்பிள் 10.6 என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. Form the differential equation of family of ellipse having focus on x-axis and the center is at origin. ஓகேவா focus x-axis இருக்கணும். center foci on x-axis center at the origin equation of parabola என்ன x squared by a square
plus y squared by b square equal to 1. Here is the arbitrary constant. இங்க a, b. எப்படி சார் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். மேஜர் ஆக்சிஸ் along x ஆக்சிஸில் இருந்தால் தான் சென்டர் 0, 0னா இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு a ஸ்கொயர்டு b ஸ்கொயர்டு மட்டும்தான், ஏபியோட வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு பை அப்போ 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 9 ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஸ்கொயர்டு பை 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 12 ஈக்குவல் டு 1. இப்படிலாம் இந்த ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். சென்டர் எல்லாத்துக்குமே 0, 0 தான். ஹியர் a greater than b, a தான் பிக் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதில் இருக்கிற அந்த 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஏபியை எலிமினேட் பண்ணிட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x பை ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். y square differentiate பண்ணா 2y into y dash divide by b square equal to 1. One time differentiate பண்ணிட்டோம். கொஞ்சம் அப்போ சாரி இங்கே 1 differentiate பண்ணி என்ன ஆயிரும் 0, constant differentiate பண்ண 0 ஆயிருமா? ஓகேவா? இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு செகண்ட் டைம் differentiate பண்ணலாம். அப்போ இந்த டேர்மை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. 2y y dash by b square equal to minus 2x by a square. இந்த 2 கட் பண்ணிருங்க, b ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிருங்க. y dash equal to minus b squared by a square into x. ஓகேவா? ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் சான்ஸ் இருக்கு. அகைன் டிஃப்ரென்ஷியேட். ஓகேவா? அப்போ y dash uvல டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஏன்னா 2 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கு. அப்போ uv ஃபார்முலா சொல்லுங்க. uv ஹோல் டேஷ்னா uv dash plus vu dash. ஓகே, y அப்படியே வச்சுக்கிறீங்க. y dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணா y டபுள் டேஷ். ஓகே, பிளஸ் v y dash அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த y டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா y dash equal to minus b squared by a squared constant தான். x differentiate பண்ணீங்கன்னா 1. ஓகேவா? எலிமினேட் பாவில் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம்? இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எலிமினேட் ஆகல என்ன பண்ணுறது? அப்போ இந்த மைனஸ் பி ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு வேல்யூ இது தானே. இதை கொண்டு வந்து இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எலிமினேட் ஆக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. y dash equal to minus b squared by a squared ரிமூவ் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. y double dash plus y dash squared சொல்லலாமா? ஏன்னா y dash into y dash into என்ன இருக்கு? x இருக்கு. into x. அவ்வளோதான், எலிமினேட் ஆயிடுச்சு. இதை சிமிலர் பண்ணுறோம். ஏன்னா ab எலிமினேட் ஆனால் போதும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். சரி, y dash equal to நியூ உள்ளே இருந்து ஏதாவது காமன் எடுக்க முடியுமா? எதை எடுக்க முடியாதோ அப்படியே விட்டுடலாம். அப்போ y dash equal to y double dash into அப்புறம் plus y dash squared into x. this is required differential equation. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா required செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேவா? எல்லாம் பார்த்துக்கோங்க ஒன் டைம். Okay, next sum exercise 10.3 ல பார்க்குறோம். exercise 10.3 ல 6th sum. ஏன்னா அதோட ரிலேட்டிவ் sum தான் அங்கே இருக்கு, அதனால பார்த்துக்கிறோம். exercise 10.3 ல 6th sum பாருங்க. Find the differential equation of family of all ellipses having foci on y-axis at the center at the origin. இந்த சம்ல ஃபோக்கை ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தோம்னா இங்கே ஒய் ஆக்சிஸ் சென்டர் ஆரிஜின் தான். ஓகேவா? அப்போ இதே ஈக்குவேஷன் தான்
அப்போ அந்த சென்டர் ஒய் ஆக்சிஸில் இருந்தால் டயக்ராம் இப்படி இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு பை 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 16 ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஸ்கொயர்டு பை 12 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 49 ஈக்குவல் டு 1. ஒய்க்கு கீழே பிக் நம்பர் இருந்தால் தான் டயக்ராம் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஸ்லைட் சேஞ்சஸ் தான். எக்ஸ் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு, அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஹியர் இங்கே ஏ கிரேட்டர் than பி தான். இதையும் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். லாஸ்ட் சம் என்ன ஆன்சரோ அதே தான். இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x பை ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு அப்படியே தான் இருக்கும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். கொஞ்சம் எலிமினேட் பண்ணலாம், சிமிலர் பண்ணிக்கலாம். இந்த டைம் அங்கே கொண்டு போய்க்குங்க. 2y y dash by a square equal to minus 2x by b square. a square அங்கே கொண்டு போயிருங்க. 2 கட் பண்ணிடுங்க. y dash equal to minus a squared by b squared into x. one time differentiate பண்ணுறீங்க, eliminate ஆகலை. second time differentiate பண்ணணும். இப்போ இதை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே uv ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ uv ஹோல் டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகேவா? சரி, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். y அப்படியே வச்சுக்கோங்க. y டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் ப்ளஸ் y டேஷ் அப்படியே வச்சுக்கோங்க. y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் நம்ம போடலாம். ஓகேவா? அப்போ எலிமினேட் ஆகலை. இதை இதுலேயே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கணும். இதை வேணால் பண்ணிக்கங்க. அப்போ இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு தூக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். என் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, அப்போ y dash equal to minus a squared by b squared ரிமூவ் பண்ணிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ y double dash plus y dash square into x. அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண ஏபியை எலிமினேட் பண்ணிட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஈக்குவேஷன் மட்டும்தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சென்டர் ஃபோக்கை ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஃபோக்கை ஆன் ஒய் ஆக்சிஸ்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? கேர்ஃபுல்லாக ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸில் 7th sum. Find the differential equation of corresponding family of the curve represented by the equation y equal to a e power 8x plus b into e power minus 8x கொடுத்துருக்கான். அவனே சொல்ல ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ab அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணோம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஏ அப்படியே தான் இருக்கும், ஏன்னா கான்ஸ்டன்ட். இ பவர் 8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 8x இன்ட்டு அந்த பவர் 8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 8, ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த b அப்படியே தான் இருக்கும். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸு தான், இன்ட்டு அந்த பவர் 8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு மைனஸ் 8 போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அகைன் டிஃப்ரென்ஷியேட், ஏன்னா நம்ம 2 டைம் சான்ஸ் இருக்குல்ல, ஏன்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அகைன் டிஃப்ரென்ஷியேட். ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ஏ அப்படியே தான் இருக்கும். இ பவர் 8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 8x இன்ட்டு 8, ஆல்ரெடி 8, அப்போ 64 வந்துடும். புரியுதா?
plus b into e power ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும் e power 8 minus 8x டிஃபரன்ஷியேட் பண்ண e power minus 8x into அந்த power minus 8x டிஃபரன்ஷியேட் பண்ண minus 8 ஆல்ரெடி minus 8 minus into minus plus 64 நம்ம வேலை முடிஞ்சது அப்போ y double dash equal to 64 காமனாக எடுத்துட்டிங்கன்னா inside a e power 8x plus b e power minus 8x வந்துடும் ஓகேவா அப்போ y double dash equal to 64 இட்டு இதை பாருங்கள் இதை ரிமூவ் பண்ணுங்கள் a e power 8x plus b e power 8xலேருந்து இது yன்னு சொல்லலாமா அப்போ y எதுலேருந்து எடுத்திருக்கோம் from 1 யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்படியே எழுதலாம் இல்லைன்னா d ஸ்கொயர்டு y பை dx ஸ்கொயர் இதை ரைட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு வந்து -64y ஈக்குவல் டு 0 இது செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் ஏன்னா 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கனால 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு ஓகேவா ஈஸியான சம்மு ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஈஸி இதே மாதிரி சம் தான் டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் டெஃபினேஷன் மறுபடியும் கூட திரும்ப இன்னொரு தடவை அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாமா eighth sum பாருங்க exerciseல find the differential equation of the curve represented by xy equal to a e power x plus b e power minus x plus x square ஓகேவா இதில் இருக்கிற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்னா இந்த AB தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுக்கலைனாலும் நம்ம பார்த்தாவே தெரியுது AB தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும் பார்க்கலாம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க 2 ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குது பாருங்கள் இங்கே அப்போ uvல டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்போ uv ஹோல் டேஷ் ஃபார்முலா என்ன uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறீங்க xu அப்படியே வச்சுக்கிறீங்க y டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டேஷ் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் y அப்படியே வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஓகேவா ஈக்குவல் டு a கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும் e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் x ப்ளஸ் b அப்படியே தான் இருக்கும் e பவர் மைனஸ் x டிஃபரன்ஷியேட் e பவர் மைனஸ் x இன்ட்டு மைனஸ் n இந்த பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x முடிஞ்சது இப்போ செகண்ட் டைம் சான்ஸ் இருக்கனால அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஓகே அப்போ இதை யூவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் uv ஓகே அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் அப்படியே வச்சுக்க எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் முடிஞ்சது ப்ளஸ் இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு a அப்படியே தான் இருக்கும் e பவர் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் x plus b அப்படியே தான் இருக்கும் e power minus x na e power minus x into minus 1 already minus 1 plus வந்துரும் 2x differentiate பண்ணீங்கன்னா 2 அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சது எலிமினேட் பண்ண முடியுமா அப்படினு பாப்போம் அப்ப x y double dash y dash plus y dash 2y dash equal to இதை பாருங்க என்ன சொல்லலாம் a e power x plus b e power minus x சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த 1 யூஸ் பண்ணிக்கங்க இந்த x ஸ்கொயர்ட் இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும் xy minus x squared equal to a e power x plus b e power minus x இதை ரிமூவ் பண்ணிட்டு from 1 இருந்து xy minus x squared plus 2 சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க AB எலிமினேட் ஆயிட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டா எல்லாம் இந்த சைடு கொண்டு வரதுனா கொண்டு வந்துங்க xy double dash plus 2y dash
minus xy plus x square minus 2 equal to 0. This is the required differential equation for second order. ஏன்னா y double dash இருக்கு, ஏன் 2 time differentiate பண்றதுனால. ஓகேவா, கிளியரா வாட்ச் பண்ணிங்க. இந்த ஸ்டெப்பை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதிலிருந்து ஃப்ரம் 1 யூஸ் பண்ணிக்கிறோம். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஈஸியான சம்ஸு. ஓகே.